ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இரவெல்லாம் எங்களை கண்மணி போல எல்லா தீமைக்கும் விலைக்கு பாதுகாத்து பராமரித்து நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற அந்த கால ஜெபத்திலே எங்களை நீர் கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவக்கரம் கூட வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். தடைகள் யாவும் நீக்கப்படும், அதிசயங்களை காணப்படும். அப்பா சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடலாளர் பீலாவளி நடத்துவார்கள். பேசு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நிற்பதும் நிர்மலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. அவரை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் விடுதலையோடு மகிமைப்படுத்துவோம். உங்கள் கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்கள் கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் இருப்பதும் உங்கள் கிருபைதான், நான் இளைப்பதும் உங்கள் கிருபைதான். நான் இருப்பதும் நிலைப்பதும் உங்கள் கிருபைதானப்பா. நான் இருப்பதும் நிலைப்பதும் உங்கள் கிருபைதானப்பா. உங்கள் கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்கள் கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடக்குது.
ஸ்தோத்திரம். நீங்கள் கேட்கப்படுற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கிட்டார். வார்த்தை கொண்டு எங்களை ஓடினீர்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக நான் கால வேளையிலே தெய்வ சமூகத்திலே வந்திருப்பது ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபை. நாம் இப்பொழுது ஸ்தோத்திரம் சங்கீதங்களின் புஸ்தகம் 114ஆம் சங்கீதம் நாம் இந்த நாளிலே படித்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தை எழுதியவர் யார் என்று சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம், இங்கே யாசர் குழுவினர் தான் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார்கள். 113ஆம் சங்கீதம் முதல் 118ஆம் சங்கீதம் வரை, அடுத்தது 136ஆம் சங்கீதம், இந்த சங்கீதங்களையும் ஸ்தோத்திரம் யாசர் குழுவினர் தான் இந்த சங்கீதங்களை எழுதியிருக்கிறார்கள். பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல சங்கீதம் உங்களுக்கு ஏற்கனவே யாசர் என்றால் யார் என்று சொல்லி அந்த யாசரை குறித்து உங்களுக்கு நிறைய விளக்கங்களை சொல்லியிருக்கிறோம். இன்னும் இந்த சங்கீதங்களிலே ஒரு 58 சங்கீதங்களை யாசர் குழுவினர் தான் பாடியிருக்கிறார்கள். இந்த 150 சங்கீதங்களிலே 58 சங்கீதங்களை யாசர் குழுவினர் அவர்கள் பாடியிருக்கிறார்கள், கர்த்தரை மயப்படுத்தியிருக்கிறார்கள் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டோம். அடுத்தது யாசர் குழுவினர் என்றால் அதுக்கு அர்த்தம் ஸ்தோத்திரம் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். உத்தம மார்க்கத்தார் அல்லது செம்மையானவர்கள் என்கிற 2 விதமான அர்த்தங்களை உடையதாக இருக்கிறது. அப்படி அவர்கள் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த சங்கீதங்களை அமிதமாக பாடியிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு ப்ரேயர் டீம், நல்ல ஒரு ஜெபிக்கிற வாரமுள்ள ஒரு ப்ரேயர் டீமாக செயல்பட்டிருக்கிறார்கள். அவருடைய ப்ரேயர் டீமில் அருமையான தாவீதும் கூட அடிக்கடி அவர் அந்த அவர்கள் நடத்துகிற அந்த ஜப காரியங்களில் கலந்து கொள்கிறவராக இருக்கிறார். சோதரம் ஒரு வசனத்தில் அவர் சொல்லும்போது சொல்கிறார் பார்த்தீங்களா, என் கால் செம்மையானவர்களுடைய மத்தியிலே இருக்கிறது என்று. அது மாதிரி செம்மையானவர்கள் என்று சொல்லுகிறது யாசர் குழுவினர் தான் சொல்லுகிறார்கள். அவர்களிடத்திலே இவர் அடிக்கடி அந்த ஜபங்களிலே கலந்து கொள்கிறவராய் தாவீது காணப்பட்டிருக்கிறார். தாவீது காலங்களிலேயும் அந்த குழுவின் நல்ல அருமையாக செயல்பட்டதாய் காணப்படுகிறது. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த அருமையான ஸ்தோத்திரம் யாசர் குழுவினர் என்று சொல்லுகிறவர்கள் மிகவும் மகிமையாய் செயல்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் ஸ்தோத்திரம் அவளை குறித்து வேதத்திலே ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் இன்றைக்கி இவ்வளோ சங்கீதங்களை இவ்வளோ ஆசீர்வாதமாக மகிமையாக அவர்கள் இன்றைக்கி நமக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். ஆகவே ஸ்தோத்திரம் இந்த நாளிலே நீங்கள் வசனம் 1வது வசனத்தை நாம் படிக்கலாம். ஸ்தோத்திரம் படிக்க பார்க்கலாம். வசனம் 1 படிங்கள். 114 114 இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரன் ஜனங்களிடத்திலிருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும். இது எதை குறிக்கிறது? தேவனுடைய விடுதலையை குறிக்கிறது. சொல்லுவாங்களா, எதை குறிக்கிறது? தேவனுடைய விடுதலையை குறிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய ஒரு விடுதலையை அந்த நாளிலே தேவன் கட்டளையிட்டார். ஸ்தோத்திரம். அந்த விடுதலையை அவர்கள் பெற்று அன்றைக்கு தேவனுடைய நாமத்தை அமிதமாக மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த விடுதலையை தான் அந்த வசனத்திலே அமிதமாக சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம். பாருங்கள், அங்கே இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது விடுதலையான போது. அல்லேலூயா.
அப்படி அந்த ஜனத்தை அந்த விடுவித்த போது அப்படி அழகாக விடுதலை ஆகுறாங்க பாருங்க. அல்லேலூயா. அழகாக விடுதலை ஆகிறார்கள். விடுதலையான போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அங்கே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்ததை யாசர் குழுவினர் அவர்கள் அந்த காரியத்தை தெரிவிக்கிறார்கள். சோதரர் அந்நிய பாசைக்காரராகிய அந்த ஜனங்களிடத்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதைத்தான் இங்கே ஆண்டவருடைய விடுதலையை அங்கே அருமையாக அவர் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு விடுதலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த விடுதலை குறித்து அவர் அவ்விதமாக ஸ்தோத்திரம் அந்த முதல் வசனத்திலே அவ்விதமாக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். அப்படி நீங்கள் 2வது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா படிக்க பார்க்கலாம். 2வது வசனம், யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும், நல்லா கவனிங்க, யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும், இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யம் ஆயிற்று. பிரித்தெடுக்கப்பட்ட, நல்லா கவனிங்க, பிரித்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேலை ஆண்டவர் அதை தனக்கு என்னவா மாற்றினார்? சொல்லுங்க, என்னவா மாற்றினார்? ராஜ்யமாக மாற்றினார். அல்லேலூயா. சோதரர் நல்லா கவனிங்க, யூதாவை தனக்கு பரிசுத்த ஸ்தானம். பார்த்தீங்களா, யூதாவை அவர் தனக்கு என்ன செய்கிறாரு? பரிசுத்த ஸ்தானமும். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை அவர் தனக்கு ராஜ்யமாக மாற்றிட்டார். பார்த்தீங்களா, சோதரர். அந்த யூதா என்று சொல்கிறது முதற்பலனாக, ஒரு பரிசுத்தமான ஒரு முதற்பலனாக அவங்களை எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலை தனக்கு ராஜ்யமாக அவர் எடுத்துக்கொள்கிறார். அந்த வேர் பிரிக்கப்பட்ட அந்த அனுபவங்கள் எங்கே காணப்படுகிறதோ அங்கே ஆண்டவர் இந்த மாதிரி காரியங்களை செய்யலாம். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எதுக்கு எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார்? சோத்திரம். அப்போ என்று சொல்லும்போது செகண்டில் சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? அவங்கள பிரித்து நான் கொண்டு வந்தவருடைய நோக்கம் எனக்கு பரிசுத்த ஜனமாகவும் என்னுடைய ராஜ்யமாகவும் மாற்றுவதா அவங்கள நான் என்ன பண்ணேன்? வெளியே கொண்டு வந்தேன். சோதர அந்நிய பாஷைக்காரராகி அந்த ஜனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தேன்னு சொல்லி அவர் ஆவிதமாக சொல்லுகிறார். ஆகவே ஸ்தோத்திரம், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்கே இருக்கிறதோ அங்கே அவங்கள தான் அவர் தனக்கு என்ன செய்ய முடியும்? பரிசுத்த ஜனமாகவும் தனது ராஜ்யமாகவும் ஸ்தாபிக்க முடியும். அல்லேலூயா. ஆனால் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு எவ்வளோ ஜனங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிரமம். எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் காரியங்கள் இல்லாதிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, இப்போ நீங்கள் 3வது வசனத்தை நீங்கள் படிக்கலாம். 3 வரை 8 வரை நாம் படிக்கும்போது தேவனுடைய அற்புத செயலை குறித்து அங்கே விவரிக்கிறார். சோதரம் படிக்க பார்க்கலாம். கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது, மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. கடலே, நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே, நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளே, நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகளே, நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? பூமியே, நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இது அந்த 3ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை தேவனுடைய அற்புத செயலை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சோதர தேவன் செய்த அற்புதங்கள். அந்த இஸ்ரவேலை தனக்கு ராஜ்யமாகவும் யூதாவை தனக்கு பரிசுத்த ஜனமாகவும் அவர் என்னைக்கு வேறுபிரிக்கப்பட்ட அந்த ஜனங்களை எடுத்துக்கொண்டாரோ அன்னையிலிருந்து தேவன் அவங்க மத்தியில் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். அதைத்தான் நீங்கள் நம்ம இந்த வசனங்களில் பார்க்கிறோம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய ஆரம்பிக்கிறார். ஆக எத்தனை அதிசயம் பாருங்கள், எத்தனை அற்புதம் பாருங்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். பாருங்க எவ்வளோ அற்புதமாக செய்கிறார். அதனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்கே காணப்படுகிறதோ அதை அவர்கள் பரிசுத்த ஜனமாகவும் தனக்கு ராஜ்யமாகவும் அடுத்தது அவருடைய அற்புத அடையாளங்களுக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் அங்கே அவர் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா.
கர்த்தருடைய பிள்ளையே, அவ்விதமாக நம் தேவ சமூகத்திலே கர்த்தரை ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த யாசர் குழுவினர் என்று சொல்கிறவர்கள் ரொம்ப நேர்த்தியாக இந்த சங்கீதங்களை அவங்க இயற்றியிருக்கிறார்கள், பாடியிருக்கிறார்கள். ஏனென்றால் இவ்வளோ வரிசையாக அருமையாக சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் தனது ஜனத்தின் மேலே வச்சிருக்கிற அந்த உண்மையான அன்பை விவரித்து அவர் அந்த பொறுப்பை அல்லது மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அதை அவ்விதமாக அவர் என்ன பண்ணுகிறார், திருவிழம் பற்றுகிறார். எவ்வளோ அருமையாக சொல்லுகிறார் பாருங்கள். சோத்திரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது அந்நிய வாசக்காரராகிய எகிப்திலிருந்து அவங்களை வேர் பிரித்து வெளியே கொண்டு வருகிறார். சோத்திரம் பார்த்தீங்களா, வெளியே கொண்டு வருகிறார். சோத்திரம் அதான் விடுதலை பண்ணுகிறார். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன செய்கிறார்? விடுதலை பண்ணுகிறார். அடுத்தது பாருங்கள், யூதாவை பரிசுத்த சொந்த ஜனமாகவும் இஸ்ரவேலை தனக்கு ராஜ்யமாகவும் 2ஆவது வசனத்திலே தனக்கு ராஜ்யமாகவும் பண்ணுகிறார். அடுத்தது தான் இப்போ நம்ம 3-8 படித்தோம். தேவன் அதற்கு பிறகு வரிசையாக அற்புத அடையாளங்களை அவர்கள் செய்கிறவராய் காணப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அற்புத அடையாளங்களை செய்கிறவராய் காணப்பட்டார். சோத்திரம். அப்போ எந்த நேரத்தில் தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்வார் என்று பார்க்கும்போது யாசர் தெளிவாக விவரித்து சொல்லுகிறார்கள். என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வரும்போது அழகாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? யாசர் என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு விடுதலை. சோத்திரம், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. சோத்திரம். அடுத்தது தான் பரிசுத்த ஜனமாக, சொந்த ஜனமாக யூதாவை மாற்றி இஸ்ரவேலை தனக்கு ராஜ்யமாக மாற்றுறார். அதுக்கப்புறம் தான் தனது அற்புதத்தை நியமிக்கிறார், அற்புதங்களை செய்ய வைக்கிறார். பாருங்கள் எவ்வளோ அற்புதங்கள். சோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுக்கு முன்னாடி பாருங்க, எகிப்தில் இருந்தாங்க, அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. சோத்திரம். அந்த ஜனங்களோடு ஒன்றா இருந்தாங்க. பார்த்தீங்களா, ஏதாவது அற்புதம் நடந்துச்சா? ஒன்றும் இல்லை. சோத்திரம். என்னைக்கு பிரித்தெடுக்கப்பட்டவங்க வெளியில் வந்தாங்களோ ஆண்டவர் அவங்களை கொண்டு அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். கர்த்தருடைய பிள்ளையை இன்றைக்கும் பாருங்கள், சில இடங்களில் நம்ம சில உள்ளே தான் நம்ம இருக்கிறோம், ஒன்றும் வெளியே வரல. அதனால தான் ஆண்டவர் எவ்வளோ பேருக்கு அற்புதங்களை செய்தாலும் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காமல் இருக்கு பாருங்கள். நானும் இத்தனை வருஷமாக போராடுறேன், செபிக்கிறேன், எனக்கு ஒரு பதில் வரலைங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க பார்த்தீங்களா? நான் சொல்லுகிறதை நல்லா நீங்கள் கவனிக்கணும். இன்றைக்கி யாசர் குழுவினர் அந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி இவ்வளோ காரியம் தெரிந்து வச்சு பாட்டு பாடுறாங்கன்னா, ஆண்டவர் சங்கீதத்தை பாடுறாங்கன்னா, அருமையான தெய்வ பிள்ளைகள் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜனங்களும் நம்ம எல்லாரும் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் நம்மை கொண்டு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு துடிப்போடு தான் இருக்கிறார். ஆனால் நாம் அதை சரியாக என்ன செய்யறதில்லை, பெற்றுக்கொள்வதில்லை. சரியாக நம்ம அதை ஸ்தோத்திரம் அங்கீகரிக்காமல், அதை ஸ்தோத்திரம் ஆமோதிக்காமல், அதில் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு உண்மையை காட்டாமல், ஆர்வத்தை காட்டாமல் நம்ம இஷ்டம் போல் நம்ம செய்கிறோம். அதனால் இன்றைக்கி எந்த அற்புதத்தையும் கர்த்தர் செய்ய முடியாமல் அந்த அப்படியே ஒரு கைவிடப்பட்ட நிலைமை அல்லது தனித்து விடப்பட்ட நிலைமை இப்படி காணப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய எண்ணம் எனக்கு ஏக்கம் என்ன அப்படின்னா, ஏதாவது நம்ம கொண்டு செய்யணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி உங்களை என்னையும் அவர் விரும்புகிறதுன்னு தெரியுமா? ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள நீ எனக்குள்ளே இருக்கணும் என்று சொல்லும்போது தான் ஆண்டவர் சில அற்புதங்களை செய்கிறார், சில அதிசயங்களை செய்கிறார். சில சோதனைகளை கவனிக்கணும். அருமையான தெய்வ பிள்ளைங்க, சில மனைவிமார்கள் புருஷர்களை நீங்கள் கவனித்தால் அவர்கள் திருமணமாகி ஆகாததற்கு முன்னதாக 2 பேருமே ஒரு தனித்து விடப்பட்ட நிலைமையில் தான் இருப்பார்கள். ஆனால் ஒரு திருமணத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஸ்தோத்திரம், அந்த அவர்கள் இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிணைந்து ஒருத்தருடைய அன்பை ஒருத்தர் பகிர்ந்து இவனுக்கு உண்டானதை அவளுக்கு கொடுத்து மகிழ்விக்கிறான். பார்த்திங்களா? இது எப்போ ஸ்தோத்திரம் அவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட மனைவியாக மாறின பிறகுதான். அதுக்கு இடையில யாருக்கும் பண்ண முடியாது. பார்த்திங்களா? பண்ணினாலும் அது பாவமாக போயிடுது. ஆனால் அந்த இடத்துல பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு லைஃப், அந்த அவனுக்கென்று அவளை நியமித்தபடியினால் இப்போ அவனுக்கு உண்டானதை எல்லாம் அவளிடத்தில் கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்துகிறான். இதுபோல எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, வனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவும் இன்னைக்கு அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் நானும் கடந்து வரும்போது அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து அவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு
வாழ்க்கை வேணும். கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவருக்காக நிற்கிறேன்னு சொல்லணும், ஆண்டவருக்காக நான் வாழ்றேன்னு சொல்லணும். ஆகவே அவ்விதமாக செயல்பட வேண்டும். அதான் அந்த 1-2 வசனங்கள் தான் இஸ்ரவேலர்கள் பாருங்கள் எகிப்திலே சோதரம் பெருகினார்கள். சொல்லுங்க, இஸ்ரவேல் என்ன செய்யறாங்க? எகிப்தில் பெருகி வந்தாங்களாம். சோதரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதில் ஸ்தோத்திரம். நீங்கள் படிங்க யாத்திராமத்தின் புஸ்தகம் 1-2 படிங்க பார்க்கலாம். பெருகினார்கள் என்று படிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். சோதனை பார்த்தீங்களா? இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தில் என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. பார்த்தீங்களா? தேசம் அவர்களால் நிறைந்தது. அவங்களால அதை மாத்திரம் அங்கே செய்ய முடிஞ்சது. அவங்க பழுகவும் பெருகவும் அவர்களால் தேசத்தை நிரப்பவும் முடிஞ்சதை தவிர ஆண்டவர் கண்டு வர எதையுமே செய்ய முடியல. இது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னார்ல, அதை அப்படியே நிறைவேற்றிவிட்டார்கள். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே நிறைவேற்றினாங்க. அழகாக பாருங்கள், எந்த அளவுக்கு அவங்கள ஒடுக்கினார்களோ அந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்களாம்? பெருகினார்கள் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுங்கள் எப்படி? எந்த அளவுக்கு அவங்களை ஒட்டிக்கிறார்களோ அந்த அளவுக்கு ஒரு பெருக்கத்தை அவங்க மத்தியிலே தேவன் கட்டளையிட்டார். பார்த்தீங்களா? அருமையான தெய்வ பிள்ளையே, சில நேரங்களில் நம்ம எந்த அளவுக்கு ஒடுக்கப்படுகிறோமோ அந்த அளவுக்கு ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலே தருவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆகவே அவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அந்த இடத்துல பெருக்க பண்ணினபடினால்தான் அவர்களை என்ன செய்தார்? வெளியே அவ்விதமாய் கொண்டு வருகிறார். நீங்கள் 11 படிங்க. ஓசியாவின் புஸ்தகம், ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 படிங்க. இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். பார்த்தீங்களா? அந்த நேசம் இருந்ததுனால தான் என்ன செய்தார்? வெளியே கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உண்மையிலே அந்த ஜனங்களை நேசிக்கிறார். உள்ளே இருக்கும்போது நேசிக்கிறார், இப்பயும் நேசிக்கிறார். எப்போதும் அவருடைய நேசத்தை அவர் காண்பித்து கொண்டு தான் இருக்கிறார். ஏதாவது ஒரு கர்த்தர் நமக்காக செய்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் சும்மா இருக்கும். அவருக்கு வேலை இல்லை, அவருடைய பிள்ளைகள்கிட்ட வேலை செய்கிறது தானே. அவருடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்கிறது, அதிசயங்களை செய்கிறது, அவர்களை வழி நடத்துவது, அதுதானே அவருக்கு வேலை. அதை அழகாக செஞ்சுட்டாரு. பாருங்கள், ஸ்தோத்திரம். பாருங்கள், என் குமாரை எகிப்திலிருந்து வர பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 2:13. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? சொல்லுங்க, நான் உனக்கு சொல்லும் வரை நீ அங்கே இரு. ஆமாம், அதுதான் ஓசியா 11:1 சொல்லியிருக்கிறாரு. என் குமாரனை நான் என்ன செய்வேன்? வர பண்ணுவேன் என்று சொல்லுவேன். இப்போ படிங்க ஓசியாவை. இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். ஆண்டவர் தான் அனுப்புறாரு, ஆண்டவர் தான் வெளியே கொண்டு வராரு. இயேசுவை வெளியில் கொண்டு வரார். அல்லேலூயா. எகிப்திலிருந்து மறுபடியும் அவர்கள் வெளியே வந்து கொண்டு வருகிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே என் பிரியமானவர்களே, இவ்விதமாக ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய குமாரத்திகளாக இன்னைக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்படி கொண்டு வந்து இன்னைக்கு வெளியிலே கொண்டு வருகிறார். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில் கொண்டு வந்தது போல கொண்டு வந்த பிறகு அவர் பரிசுத்த ஜனமாக அவர்களை தனது ராஜ்யமாக அவர்களை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். பார்த்தீங்களா? சுகந்த வாசனையாக அந்த ஜனங்களை அவர் எடுத்துக்கொண்டார். ஆகவே இடக்காரமானவர்களை அவரை எடுத்துக்கொள்வதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. எதுக்காகனா சும்மாலாம் இல்லை,
நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வர சோதரம் பழைய அனுபவங்கள் அல்ல, ஒரு புதிய மாற்றங்களையும் புதிய காரியங்களையும் நமக்குள்ளே ஏற்படுத்துவதற்கு அவர் கொண்டு வருகிறார். இப்போ பாருங்கள், நீங்கள் ஸ்தோத்திரம் வசனம் 8 படிங்க. வசனம் 8 படிங்க. அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறார். சொல்லுவாங்களா? அவர் தண்ணீரை கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னவா மாற்றுகிறார்? சொல்லுங்க, என்னவா மாற்றுகிறார்? தண்ணீர் தடாகம். அப்போ தேவன் தமது ஜனங்களுக்கு அந்த இடத்துல பாருங்கள் என்னெல்லாம் செய்கிறார் பாருங்கள். எத்தனையோ அற்புதங்களை செய்திருந்தாலும் சோதனை கண்மலைய தண்ணீர் சுரக்கிற ஊறுகிற ஒரு இடமாக கர்த்தர் அதை மாற்றுகிறார் பாருங்கள். எந்த அளவுக்கு மகிமையான காரியம் செய்கிறார். ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், நம்மளும் ரொம்ப என்ன செய்வோம், இறுக்கமாக இருப்போம். சில நேரங்களில் சில காரியங்களில் இறுக்கமாக இருப்போம். ஆனால் கர்த்தர் பாருங்கள், அதையும் ஆண்டவர் தண்ணீர் தடாகமாக மாற்ற வல்லமையாக வல்லமையுடையவனாக இருக்கிறார். அதெல்லாம் இங்கே தெளிவாக சொல்கிறார் பாருங்கள். அவர் தண்ணீர் கண்மலையே தண்ணீர் தடாகமாக மாற்றினார்னா அதுக்கு யோசிச்சு பாருங்களேன். ஒரு கண்மலை நமக்கு முன்னாடி நிற்குது, அதை எப்படிங்க தண்ணீராக மாற்ற முடியும்? யோசிச்சு பாருங்க, அதை எப்படி தண்ணீராக மாற்றுவோம்? அதையே தண்ணீராக மாற்றிட்டார்ல. கண்மலையே தண்ணீராக மாற்றினவர் வேற என்னங்க மாற்றாம போயிடுவார். நம்ம சோத்திரம் விசுவாசிக்கிற விசுவாசத்தின் அளவின்படி ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு புதுமையான காரியங்களையும் நம்ம வாழ்க்கையில் அவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஆமாம், கண்டிப்பாக அவர் செய்து கொண்டிருக்கார். நீங்கள் பாருங்கள், ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிங்க. ரோமர் 4:25 படிங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். பார்த்தீங்களா? சோதரன், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். சோதரன், நீங்களாம் இன்னும் நீதிமான்களாக மாறலையா? ஏதோ ஒருத்தர் தான் ஆமே நல்ல இல்லையான்னு சொன்னீங்க, மீதி எல்லாரும் அப்படியே சைலண்டாக இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் இன்னும் மாறலையா? யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இன்னும் மாறலன்னு நினைக்கிறேன் நீதிமான்களா. ஏன்னா உங்களுக்கே அந்த நம்பிக்கை இல்லை போல தெரியுது. ஒரு அலையிலேயே சொல்லுவோம். சோதனம் எவ்வளோ அருமையாக இருந்தாங்க. அந்த கண்மலையே தண்ணீர் தடாகமாக மாற்றினவர் உங்களை சோதனம் அவருடைய மரணத்தினால் அவருடைய ஜீவனால் அவனைக்கு நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? நம்ம எப்படி மாற்றிருக்கிறார்? நீதிமான்களாக நம்மை மாற்றியிருக்கிறார். நீங்கள் அடுத்த ஒரு வசனம் படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கலாம். ரோமர் 4:5 படிங்க. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். சோதனம், பாவியை ஆண்டவர் நீதிமான்களாக மாற்றுகிறார். பார்த்தீங்களா? சொல்லுங்க, பாவியை என்னவா மாற்றுறாரு? நம்ம பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கோம். பார்த்தீங்களா? எப்படிங்க பாவியை எப்படி நீதிமான்களா? இப்போ நம்ம ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்? நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் இன்றைக்கெலாம் சபைகளில் மக்கள் அப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சொல்லுங்கள் அவ்வளோதான், பதில் உரைப்பதில்லை. ஆனால் ஸ்தோத்திரம், எங்கள் காலங்களில் உண்மையாக சொல்கிறாங்க, வசனம் வரும்போது அதான் பாதி வசனம் தான் பாஸ்டர் சொல்கிறாரு, பாதி வசனத்தை நாங்கள் சொல்லுவோம். எவ்வளோ அற்புதமாக இருக்கும் தெரியுமா? அதான் அல்லேலூயாலாம் பறந்துகிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். வசனம் வரும்போது அல்லேலூயாலாம் பறந்துகிட்டு இருக்கோம். இப்போ என்னென்ன பாயிண்ட்டு பிரசங்கம், அந்த பிரசங்கம், இந்த பிரசங்கம் எல்லாம் வந்துருச்சா, அதனால் இப்போ எல்லாம் கவனிக்கிற மாதிரி ஒரு பாவனை. அப்படியாவது கவனித்து தேர்வாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. எந்த ஒரு விஷயத்துலேருந்தும் ஜனங்களுக்குள்ளே ஒரு மாறுதல் வரமாட்டேங்குது. நீ என்னதான் மாற்றவங்க பிரசங்கம் பண்ணாலும் ஜனங்களுக்குள்ளே ஒரு மாற்றங்களை கொண்டு வர முடியல. சோதரன், ஆண்டவர் என்னென்னத்தையோ மாற்றினார், அதை மாற்றினார், இதை மாற்றினார், அப்படி மாற்றினார், அல்லேலூயா அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் நம்ம ஜனங்களை ஏதாவது மாற்றுவாரான்னு பார்த்தா அது ஒன்றும் ஆக மாட்டேங்குது. எல்லாம் அப்படியே தான் இருக்குது. சோதரன்,
என்ன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ, 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ, 7 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது. ஒன்றும் மாறல. எல்லாம் அப்படியே தான் ஓடிட்டுருக்கு. எல்லா சமயம் அப்படி தான் ஓடிட்டுருக்கு. ஒன்றும் சோதனை வேணா கொஞ்சம் பின்னாடி போயிருவாங்க, கொஞ்சம் பின்னாடி போயிருவாங்க. நல்லா கொடுக்குறவங்களா இருந்திருப்பாங்க, கொஞ்சம் கொடுக்காம மாறிடுவாங்க. நல்லா ஜெபிக்கிறவங்களா இருந்திருப்பாங்க, கொஞ்சம் ஜபத்தை விட்டுருப்பாங்க. இப்படி தான் சோதனை. ஒன்றும் தேறினவங்களா இருக்கிற மாதிரி தெரியல. சோதனை எல்லாம் மாறினவங்களா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்படியே நம்ம ஒன்றும் மாற்றம் இல்லை. சோதனை ஆமாம், அடித்தடி சண்டை பண்ணுறவங்களாம் இன்னும் அடித்தடி சண்டை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பார்த்தீங்களா, ஒரு மாற்றம் கொடுக்காது. பொறுமையோ தாழ்மையோ சைப்புத்தன்மையோ நம்ம மாற்றினார்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் யாரும் மாற மாட்டாங்க. எல்லாம் அப்படியே தான் வருவாங்க. சோதனை அவன் மாறுற மாதிரி சில நேரம் ஃபீலிங், சில ஜனங்களுக்கு மாறின மாதிரி ஒரு நடிப்பு. சோதனை நான் மாறிட்டேன், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, இன்றைக்கு முதல் நீங்கள் தான்ப்பா என்னை நடத்தணும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் மாற மாட்டாங்க. அப்படியே தான் போகும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதே வார்த்தை தான், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதே சண்டை தான், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதே நிலைமை தான். ஒன்றும் மாறாது. சோதனை அது பார்த்தீங்களா, ஒரு மாற்றம் இருக்காது. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார், பலியிடப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் மரிச்சும் கூட இன்னும் நம்மால் என்ன செய்ய முடியல, உணர முடியல, அவருக்காக எதையும் செய்ய முடியல. எல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறோம். ஒரு மாறுதல் இல்லை இல்லையா? நமக்குள்ள மாறுதல் வந்துச்சுன்னா எழுப்புதல் தீ பற்றி பிடிக்கும்ல, தேசத்தில் அது இன்னொருத்தர் பிடிக்கும்ல. ஸ்தோத்திரம். ஒரு குடிசையில் பத்துக்கிற தீ அந்த பகுதி முழுவதும் இருக்கிற எல்லா குடிசைகளையும் எரிச்சு போடுதுங்க, எரிச்சு போடுது. ஆனால் உனக்குள்ள பற்றுகிற அந்த அபிஷேகம், அந்த தீ, அந்த எழுப்புதல் ஏன் அடுத்தவங்களை பிடிக்க மாட்டேங்குது? அல்லேலூயா. இந்த அக்கினி உண்மையான அக்கினி நமக்குள்ள வந்தது, பார்மாலிட்டியான அக்கினி. அதனால தான் அது நம்ம விட்டு அடுத்தவங்கள்ட்ட போகாது, அடுத்தவங்கள்ட்ட போகாது. அது நமக்குள்ளேயே கொஞ்ச நாள் கப்பட்டை அடிச்சுட்டு போயிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு எழும்ப முடியாத ஒரு நிலையில கட்டப்பட்டிருக்கிறோம். இந்த 38 வருஷமாக கட்டப்பட்டு அப்படியே அந்த மண்டபத்தில் படுத்துருக்கான். பார்த்தீங்களா, அவனை மாதிரி சோத்திரம். எத்தனை ஆண்டுகளாக அப்படியே நம்ம படுத்து கிடக்க போகிறோம்னு தெரியல. சோத்திரம். இயேசுலாம் வந்துட்டார், இனிமேல் திரும்பலாம் வரமாட்டார். அவர் திரும்ப இப்போ நியாயாதிபதியாக வரப்போகிறார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அதனால் வந்துட்டார். அவர் வேலையை முடிச்சிட்டார். தன் ஜீவனெல்லாம் கொடுத்துட்டாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஆண்டவர் என்ன செய்யணும், வரணும். சோத்திரம். இப்போ வேறு விதமாக வருவார். நம்ம நினைக்கிற மாதிரி அந்த மண்டபத்தில் அவனை தேடி வந்து, சோத்திரம், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஸ்தோத்திரம். எலும்பு படிக்க எடுத்துக்கொண்டு நட, இனி பாவம் செய்யாது, அதிக கேடாமல் ஒன்று செய்யாது என்று சொல்லி அப்படிலாம் தூக்கி விட மாட்டார். ஸ்தோத்திரம். அந்த காலம் முடிஞ்சிருச்சு, அந்த காலம் நகர்ந்து போயிடுச்சு. இதுக்கு மேற்பட்டு ஆண்டவர் இனிமேல் வந்தால் ஜட்ஜ்மெண்ட் பண்ணதான் வருவார். ரகசியவர்கள் அதுக்குள்ளே இருக்கும். அது இவை பொழுதில் எல்லாரும் பறந்துடுவாங்க. அப்போ பாருங்க, ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற நாட்கள். சரி, ஆண்டவர் அமிதமாக மாற்றுகிறார். நீங்கள் இன்னொரு அவசரம் படிக்க பார்க்கலாம். லூக்கா 23:40 படிக்க பார்க்கலாம். 40 படிங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 40 படிங்க. சீக்கிரம் படிங்க. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்கள், இங்கே என்ன சொல்லுகிறாரு? லூக்கா சுவிசேஷம், சிலுவையின் கல்லறை, சிலுவையில் அறையப்பட்ட 2 கல்லறைகள் மத்தியிலே ஒரு வார்த்தை பரிமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் பரிமாற்றத்திலே அவர்கள் ஒருவன் மற்றவனை பார்த்து சொல்லுகிறாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளாம் இருக்கிறோம், நமக்கு தண்டனைக்கு பாத்திரவாங்க நம்மெல்லாம். ஆனால் அவரும் ஒரு காரியமும் செய்யலை, ஒரு பாவமும் செய்யலை, நம்ம பாவத்தை அவர் தான் சுமந்திருக்கிறார் சொல்லி இயேசுவை பற்றி ரொம்ப பேசிட்டு அவன் சொல்கிறான். அந்த ஆண்டவரை பார்த்து, இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நீ அங்கே வரும்போது என்னையும் நினச்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறான். பார்த்தீங்களா, அவருடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னையும் நினச்சிங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் அந்த இடத்துல அவனை நினைக்கிறான். ஒரு அலையிலே சொல்லுவோம், சிலுவையின் கல்லறை கத்தர் அந்த இடத்துல
மாற்றுகிறார் என்கிற அந்த காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஒருத்தன் பழையபடியே இருந்துடுறான், ஒருத்தனை கர்த்தர் மாற்றுறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் 2 பேரில் யாராக இருக்கீங்கன்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம மாற்றப்பட்ட சிலுவையின் கல்லணா அல்லது ஸ்தோத்திரம் எப்போதும் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிற கல்லணா? யோசிச்சு பாருங்கள். ஸ்தோத்திரம் மாற்றுகிற சிலுவையின் கல்லன் உணர்வு உள்ளவன், ஸ்தோத்திரம் தன் பிழைகளை உணர்ந்தவன், அவன் ஒரு ஸ்தோத்திரம் மனிதாபிமானம் உள்ளவன், அவன் தன் குற்றங்களை உணர்ந்தவன். ஆனால் அடுத்த கல்ல அப்படி இல்லை. அவன் எப்போதும் அடுத்தவங்களை தாக்கிட்டே இருப்பான், அடுத்தவங்களை பேசிகிட்டே இருப்பான். ஆண்டவரை கூட அவன் பேசிட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொன்னான்? அவன் சொன்ன வார்த்தை என்ன? படிக்க பார்க்கலாம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானா உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள்ளும். அவரை இகழ்ந்தான். சொல்லுங்க, என்ன செய்யறான்? இகழ்ந்தான். அல்லேலூயா. ஒரு கூட்டம் இகழ்ந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கும், ஒரு கூட்டம் இகழ்ந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இன்னொரு கூட்டம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு பரத்தில் வரும்போது என்னை நினையும் என்று கதறிக்கொண்டு ஒரு கூட்டம் இருக்க தான் செய்கிறது. இந்த கூட்டத்தில் நாம் இருக்கிறோம்னு நாம் தான் நினைக்கணும். நீங்கள் படிக்க பார்க்கலாம். யாத்ராமம் 15:23 படிக்க பார்க்கலாம். சோத்திரம் ஆண்டவர் சோத்திர யாத்ராமம் 15:23 அவர் சொல்கிறார் பாருங்க, எவ்வளோ அற்புதமாக. அவர்கள் மாராவிலே வந்தபோது தண்ணீர் கசப்பாயிருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிட்டார். அல்லேலூயா. சோத்திரம். மாறாவின் தண்ணீரை மதுரமாக ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆம், கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவர் அமிதமாக மாற்றினார். மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினார். நம்ம மாற்ற மாட்டாரா? சோதனை ஆண்டவரை வரவேற்கணும். சொந்த ஜனங்கள் மத்தியில் சில நேரங்கள் அற்புதங்களை அவர் செய்ய முடியாமல் போச்சு. அல்லேலூயா. சொந்த ஜனங்கள் மத்தியில் சில நேரங்களில் இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் சில அற்புதங்களை செய்ய முடியல. ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த சிலுவையின் காலம் பேசுகிற மாதிரி அப்படியே பேசிட்டே இருந்தான். அதனால் ஒரு அற்புதம் செய்யல, அப்படியே கடந்து போயிட்டார். சோத்திரன் எல்லாம் யோசிச்சு பாருங்க. இன்னொரு வருஷம் படிங்க. யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 9-10. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை படிங்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று கேட்டாங்க. தண்ணீரை கொண்ட வேலைக்காரனுக்கு தவிர பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பானே, நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. அல்லேலூயா. அந்த நல்ல வாழ்க்கை, அந்த முந்தின சீரை பார்க்கிறோம், சீர் உண்டாக்குகிற நல்ல வாழ்க்கை, அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல அந்த கானாவூர் கல்யாணத்தில் முதல் அற்புதமாக செய்தார். தேவனுடைய முதல் அற்புதம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பிள்ளையே நல்ல கவனிங்க. முந்தின சீரை பார்க்கணும், நசீர் உண்டாக்குகிற அந்த காரியம் தான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் அதை செய்தார். இந்த பூமியில முதல் காரியம் அவங்களை சந்தோஷப்படுத்துகிறார். பார்த்தீங்களா? அவர் ஆண்டவர் மனுமக்களை எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்துகிறார். அற்புதங்களினாலே அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது மாத்திரம் இல்லைங்க, அந்த ஸ்தோத்திரம் ருசியுள்ள ரசமாய், பார்த்தீங்களா? ருசியுள்ள ரசமாக கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு ஒருத்தர் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டா அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப டேஸ்ட்டாக மாற்றிடுறார். சோதரம் சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு உள்ளே வந்து அப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கிறாரா? சோதரம் இதுவரையும் ஒரு டேஸ்ட் இல்லாமல் வாழ்ந்துட்டிங்கன்னா இப்போ கூட ஒன்றும் குறையில. கற்றுட்டு சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய லைஃப் ஒரு டேஸ்ட்டாக இருக்கணும் ஆண்டவரே, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எனக்கு இருபதாங்க இப்படி சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். இப்படி நிறைய வசனங்களை நம்ம படிச்சுட்டே இருக்கலாம். ஆண்டவர் மாற்றினார்னு நிறைய வசனம் இருக்குது. இப்போ நமக்கு டைம் நெருங்கிச்சு, அதனால் போதும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா யோசிப்பாங்க. ஆண்டவர் சோதனை திராட்சரசமே இல்லைன்னு இருந்தவனுக்கு பாருங்க, திராட்சரசத்தை கொடுத்ததும் இல்லாமல் அதை டேஸ்ட் உள்ளதை மாற்றி கொடுத்தார். சோத்திரம். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே,
இன்றைக்கும் சொல்லுகிறேன், நம்ம விசுவாசம், நம்ம ஜெபமும், நம்ம எதிர்பார்ப்போம் சரியாக இருந்தால் பல்லக்கல்ல ருசி குறைந்த அந்த அனுபவங்களை ஜனங்களை விட்டு தூக்கி மாற்றிட்டு ஆண்டவர் டேஸ்ட் உள்ள ஒரு திராட்சை ரசமாக இன்னைக்கு உங்களை என்னை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அந்த வல்லமை உள்ளவரை நம்ம வாழ்த்து வரவேற்கணுங்க. டீச்சர்ஸ் ஒரு மாதிரி உட்கார்ந்து கூடாது. பார்த்தீங்களா, சோத்திரம் அப்படி எண்ணெயில் போட்ட கடுகு மாதிரி புரிஞ்சிட்டு இருக்கணும். நீங்கள் இருக்கிற நிலைமையெல்லாம் பார்த்தா ஆண்டவர் உங்களை விட்டு என்றைக்கோ போன மாதிரி தான் தெரியுது. அவர் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா எந்த கிரியும் இல்லை. பார்த்தீங்களா, ஒரு கிரியும் கிடையாது, ஒரு மாற்றமும் கிடையாது. சோத்திரம் அப்படியே ஏதோ ஒரு பொழுதுபோக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோம், அவ்வளோதான். எல்லாம் ஓடிட்டுருக்கோம். அல்லேலூயா. ஆமாம். ஆனால் நம்ம இருக்கிறோங்கிற பேருக்கு நம்ம இருக்கிறோம். ஆனால் எதையும் ஆண்டவருக்காக பெருசாக சாதிக்கணுங்கிற அந்த எண்ணம்லாம் நமக்கு இப்போ இல்லை. அதனால் ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய பிள்ளையெல்லாம் ஜெபிக்கலாமா? உன்னை டேஸ்ட் உள்ள நபராக இன்றைக்கி கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். எல்லாம் அப்படியே கரங்களை வைத்து பார்க்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே, இவ்வளோ நேரமாக உடைய வசனங்களை குறித்து தியானிக்க யாசர் குழுவினர் இவ்விதமாக இந்த சங்கீதத்தை எழுதி ஆண்டவரை இப்படியமாக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவ்விதமாக சொல்லியிருந்தார்கள். நாங்களும் கர்த்தரை மையப்படுத்த கிருபை தந்தீர். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதி கனப்படுத்தும். இப்பொழுதும் ஆண்டவரை ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முடிந்து நாங்கள் கடந்து செல்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய பயணங்கள்லாம் கூட இருந்து வழிநடத்துவீராக. எப்பொழுதும் ஆண்டவரே பாஸ்டர் அவர்கள் ஆண்டவரை பெரம்பலூரில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஜிஹெச்சில் ஆண்டவரை இருக்கிறார். அவர் ஆக்சிடெண்ட்டில் அந்த சில எலும்பு முறிவுகள் ஏற்பட்டு இருக்கிறார். அவரை இப்பொழுது நாங்கள் பார்த்து விசாரிக்க ஜெபிக்க கடன் செல்கிறோம். கர்த்தருடைய கடமைகளுக்கு முன்னே செல்லட்டும். தடைகள் யாவை நீக்கப்படும். அந்த அருமையான பாஸ்டர்களுக்கு தெய்வீக சுகத்தை தருவீராக, பரிபூர்ண விடுதலையை தருவீராக. எல்லா மகிமை கணத்தையும் உங்களுக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நடத்துவார். காட் பிளஸ் யூ.